மாணவர்கள் அனைவருக்கும் தீரன் ஐஏஎஸ் அகாடமியுடைய வணக்கங்கள். டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் ரொம்பவே நெருங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், சப்ஜெக்ட் எந்த அளவுக்கு படிச்சிருக்கோமோ அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம படிச்சிருக்க சப்ஜெக்டோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தெளிவாக ரிலேட் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா? பிகாஸ் சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே அடுத்த எக்ஸாம்லேயே ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி நகரத்துக்கு ஏற்பட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்திய தொல்லியல் துறையுடைய தலைமையகம் எங்க அமைஞ்சிருக்குன்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது இந்திய தொல்லியல் துறை அப்படிங்கிறது 1861ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேவா? இதோடைய முதல் சர்வேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அவர்கள். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான் பார்த்தீங்கன்னா இந்திய தொல்லியல் துறையுடைய முதல் சர்வேயரா இருக்காரு. ஓகேங்களா? மொத்தமாக இந்த தலைமை எங்க அமைஞ்சிருக்குன்னா நமக்கு டெல்லியில அமைஞ்சிருக்கு. ஓகே, அடுத்த ஒரு கேள்வி பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, இதே போல நேஷனல் ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது தேசிய ஆவண காப்பகம் கேட்கிறாங்க. ஓகேங்களா? இது எங்க அமைஞ்சது, எப்போ உருவாக்கப்படுதுன்னா 1891ஆம் ஆண்டு உருவாக்கப்படுது. இதோடைய தலைமையகம் எங்கன்னு கேட்டிருக்காங்க. இதோட தலைமையகம் பார்த்தீங்கன்னா நமக்கு டெல்லியில தான் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, விச் ரேஷியல் குரூப் ஆத்தர்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற டீமை உருவாக்கணும் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, ஆரியர் அல்லாத மக்கள். பிகாஸ் திராவிடர்கள் அப்படிங்கிறவங்க தென்னிந்தியாவுடைய பூர்வகுடி மக்களா இருக்காங்க. ஓகேவா? அப்ப என்ன பண்றாங்கன்னா, சிந்து சமவெளி மக்களுடைய அழிவுக்கு காரணமானதான் ஆரியர்கள். ஆரியருடைய படையெடுப்பினால இண்டஸ் வேலி மக்களுடைய வாழ்க்கை முறை சிதிலமடையுது. ஓகே, அப்ப யார் உருவாக்குறாங்க? ஆரிய அல்லாத மக்கள் தான் இண்டஸ் வேலி கூட்டத்தை உருவாக்கி இருக்காங்க. ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கும்போது, பணியாளர் குடியிருப்பு கண்டறியப்பட்ட சிந்து சமவெளி நாகரிகத்தின் நகரத்துடைய பெயர் கேட்கிறாங்க. ஓகேங்களா? சோ பணியாளர் குடியிருப்பு, அதாவது த ஒர்க்மேன்ஸ் குவார்டர்ஸ் எங்க இருந்திருக்கு பாத்தீங்கன்னா ஹரப்பா அப்படிங்கிற பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப அந்த ஹரப்பா பத்தில தெரிஞ்சுங்க, ஹரப்பா தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல ஃபர்ஸ்ட் கண்டறியப்பட்ட நகரமா இருக்கு. இது கண்டறியப்பட்ட ஆண்டு 1921. கண்டறிஞ்சது யாரு பாத்தீங்கன்னா தயாராம் சாணி அவர்கள். தயாராம் ஷானி அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாரு. ஓகேங்களா? சோ இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி கேட்கறாங்க பாருங்க, தோலவேரா அப்படிங்கிறது எந்த ஒரு பழமையான நகரம் கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப தோலவேரா சிட்டிங்கிறது எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுவும் சரியான விடை ஹரப்பா அப்படிங்கிறது தான். ஓகே, அப்ப மத்ததை பத்தி தெளிவா தெரிஞ்சுங்க. மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது 1922ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகேங்களா? இதை கண்டுபிடிச்சது யாரும் பாத்தீங்கன்னா ஆர்.டி. பானர்ஜி அவர்கள். ஓகே, இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ மொஹஞ்சதாரோ மீனிங் பார்த்தீங்கன்னா இறந்தவர்களின் மேடு, அதாவது மவுண்ட் ஆஃப் டெட்னு சொல்லுவாங்க. இறந்தவருடைய மேடு, மவுண்ட் ஆஃப் டெட். அப்ப ஹரப்பாக்கு என்ன மீனிங்கா இருக்கும்? புதையுண்ட நகரம், அதாவது பரீடு சிட்டி சொல்லுவாங்க இல்லையா, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய டைம்ல பண்றாங்க. ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா கீழடி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அகழ்வாராய்ச்சி மையம் தான் கீழடியா இருக்கு. அதே போல லோத்தல் அப்படிங்கிறது நமக்கு குஜராத்ல இருக்கக்கூடிய முக்கியமான நகரமா இருக்கு. ஓகே, சோ அடுத்த கேள்வி பாருங்க, சிந்து சமவெளி ஆராய்ச்சியின் போது இந்திய தொல்லியல் ஆய்வின் இயக்குனர் யாருன்னு கேட்கிறாங்க. ஓகே, இயக்குனர் ஜெனரல் யாருன்னு கேட்கிறாங்க. ஸோ இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல் அவர்கள். அதாவது லாகூர்ல இருந்து முல்தான் வரைக்கும், லாகூர்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா முல்தான் வரைக்கும் ரயில்வே ட்ராக் போடுறாங்க. அப்ப என்னாச்சு பாத்தீங்கன்னா, ரயில் தண்டவாளங்களுக்கு அமைக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, சில செங்கற்களை எடுத்து தண்டவாளம் போட்டு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா 1921ஆம் ஆண்டு சர் ஜான் மார்ஷல் என்ன பண்றாரு, இந்த ஒட்டுமொத்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அகழ்வாராய்ச்சி ஆரம்பிச்சு வைக்கிறாரு. அதான் கேட்டிருக்காங்க, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட அகழ்வாராய்ச்சியின் போது இந்திய தொல்லியல் ஆய்வுடைய இயக்குனர் ஜெனரல் யாருன்னு பாத்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல் அவர்கள். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க, சிந்து நாகரிகம் அப்படிங்கிற வார்த்தையை யார் உருவாக்குறாங்க? ஓகேவா? அதாவது இண்டஸ் சிவிலைசேஷன்ங்கிற வார்த்தையை யார் உருவாக்குறாங்க பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை பாத்தீங்கன்னா நம்முடைய சர் ஜான் மார்ஷல் அவர்கள் தான். ஓகேங்களா? அப்ப பாருங்க, ஒரே டாபிக் தான், ஒரே பர்சனை பத்தி திரும்ப வெவ்வேறு கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேவா? சோ அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் சர்வேயர் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இப்பதான் பார்த்து முடிச்சோம். 1861ஆம் ஆண்டு இந்தியாவுடைய தொல்லியல் துறை ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அவரோட முதல் சர்வேயர் யாருன்னு பார்த்தோம், நம்மளுடைய அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அவர்கள். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன், அதாவது சிந்து நாகரிகம் அப்படிங்கிற புத்தகத்துடைய ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆர்.இ. மார்டிமர் வீலர். நல்லா கவனிச்சிடும். சிந்து நாகரிகம் அப்படிங்கிற வார்த்தை உருவாக்குறது சர் ஜான் மார்ஷல். ஓகேவா? அதே
சிந்து நாகரிகம் அப்படிங்கிற பேர்ல ஒரு புத்தகத்தை எழுதின யாரும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய மார்ட்டிமர் வீலர் அவர்கள் எழுதியிருக்காரு. ஓகே, அடுத்த கேள்வி பார்க்க முக்கியமா சிந்து சமவெளி மக்களுடைய நாகரிகத்தின் முக்கியமான தொழில் என்னன்னு கேட்கிறாங்க. ஓகேவா, அப்ப பாத்தீங்கன்னா மேஜர் ஆக்குபேஷன் அவங்க என்னவா இருந்திருக்கு, நம்முடைய விவசாயம் தான் இருந்திருக்கு. ஓகேவா, அந்த மக்கள் என்ன இருக்காங்கன்னா வீட், பார்லி, பருத்தி போன்ற பல்வேறு பயிர்களை வந்து பயிர் செஞ்சிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா காளிபங்கன் ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அந்த காளிபங்கன்ல பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலி மக்கள் விவசாயம் பண்ணதுக்கான எவிடன்ஸ் கிடைக்குது. என்ன கிடைச்சிருக்கு, ஸோ வந்து நன்கு உழப்பட்ட நிலம் கிடைச்சிருக்கு. வெரி ஃபைன் பிளவுட் ஃபீல்டு வந்து இங்க கண்டறியப்பட்டுச்சு. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இண்டஸ் வேலி பகுதியில் வந்து எந்த பகுதியில் நன்கு உழப்பட்ட நிலம் கிடைச்சிருக்குன்னா காளிபங்கன்ல கிடைச்சிருக்கு. ஆக மொத்தம் அந்த மக்களுடைய மிக முக்கியமான தொழில் வந்து விவசாயம்னு தெரிய வருது. ஓகேங்களா, அதே கேள்வி தான் பாத்தீங்கன்னா இங்க கொஸ்டின்ல கேட்டிருக்க கொஸ்டின் பாத்தீங்கன்னா அடுத்து அப்படியே கேட்கறாங்க. ஓகேவா, இந்த ஹரப்பா மக்களுடைய தொழிலுடைய முக்கிய வாழ்வாதாரம் என்ன அப்படின்னா அதே சரியான ஆன்சர் வேளாண்மை தான். ஓகேங்களா, சோ மேல பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி கேட்டிருக்காங்க, அதே வார்த்தையை வந்து மாத்தி கொடுத்து ஹரப்பா மக்கள் கேட்கறாங்க. சோ அதான் என்னன்னா ஒரு சில ப்ரீவியஸ் கொஸ்டின் அதே மாதிரி பேட்டர்ன்ல எக்ஸாம்ல வந்து ரிப்பீட் ஆகும். அதனால வந்து தெளிவாக கவனிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்த கேள்வி பாருங்க, சிந்து சமவெளி மக்களுடைய எழுத்து முறை என்னன்னு கேட்கறாங்க. ஓகே, அந்த மக்களோட எழுத்து முறை எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு பௌஸ்ட்ரோபீடான் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா மக்களோட எழுத்து முறை வந்து வளமிருந்து இடமா இருக்கும், அதே போல இடமிருந்து வளமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் ஆர்டர்ல தான் போயிட்டு இருக்கும். ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா வளமிருந்து இடம் அண்டு இடமிருந்து வளம் அப்படிங்கிறது. ஓகே, அந்த எழுத்து முறை பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எழுத்துக்களா இருக்காது. பாத்தீங்கன்னா பகுதி எழுத்துக்கள் பகுதி சித்திரமா இருக்கும். ஓகே, உதாரணம் பாத்தீங்கன்னா யூ அப்படிங்கிற மாதிரி சில எழுத்துக்கள் இருக்கும், இந்த மாதிரி 8ங்கிற மாதிரி எழுத்துக்கள் இருக்கும். அதே பாத்தீங்கன்னா வந்து டயக்ராம் போட்ட மாதிரியும் சில குறியீடுகள் இருக்கும். அதாவது பகுதி சித்திர எழுத்துக்கள் சொல்லுவாங்க. அதான் கேட்கறாங்க பாருங்க, சிந்து சமவெளி மக்களுடைய எழுத்து முறை எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ சித்திர எழுத்துக்கள், பகுதி சித்திர எழுத்துக்கள். ஓகேவா, அப்ப ஒரே ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா which of the following materials were mainly used in the Indus Valley people? அதோட சீல் பாத்தீங்கன்னா எப்படி உருவாக்கிட்டாங்க. சோ சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்தக்கூடிய சீல் முத்திரைகள் வந்து எதால செய்யப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ மென்கற்கள், அதாவது ஸ்டியடைட்னு சொல்லுவாங்க, சுண்ணாம்பு கற்கள், மென்கற்கள், ஸ்டேட்டைட்னு சொல்லக்கூடிய பகுதிதான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதே கொஸ்டின் பாருங்க எப்படி இருக்கிறாங்கன்னு, சிந்து சமவெளி நாகரிகத்தில் 500க்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டது. இது எதால் செய்யப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ நமக்கு என்ன சொல்றாங்க, சோ பாத்தீங்கன்னா வந்து நமக்கு மண்ணால் செய்யப்பட்டது, டெரகோட்டால செய்யப்பட்டிருக்கு. அதாவது டெரகோட்டா தான் மென்கற்கள், ஸ்டேட்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெவ்வேறு ஃபார்மெட்ல கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஓகேங்களா, சோ அடுத்து பாத்தீங்கன்னா என்ன விஷயம்னா யாருடைய வழிகாட்டுதலின்படி மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பால அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டதுன்னு கேட்கிறாங்க. சோ முதலே பார்த்தோம், இந்திய தொல்லியல் துறையுடைய தலைமை இயக்குனர் ஜெனரல் நம்முடைய சர் ஜான் மார்ஷல் இருக்கும்போது என்னாச்சு அகழ்வாராய்ச்சி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். அதே திரும்ப கொஸ்டின் இருக்காங்க பாருங்க, யாருடைய வழிகாட்டுதலின்படி இது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா எங்க சரியான விடை வந்து சர் ஜான் மார்ஷல் அவர்கள். இவர் என்ன பண்றாரு, ஒட்டுமொத்த இந்திய அகழ்வாராய்ச்சி ஆரம்பிச்சு வைக்கிறாரு. அடுத்த கேள்வி பாருங்க, பின் வருபவர்கள் அரிக்கமேடு. ஓகேவா, அரிக்கமேடுங்கிறது நமக்கு சோ பாத்தீங்கன்னா புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த அரிக்கமேட்டோட அகழ்வாராய்ச்சி ஆரம்பிச்சது. அப்ப இண்டஸ் வேலி பத்தி கேட்டிருக்காங்க, கூட பாத்தீங்கன்னா அரிக்கமேடை பத்தி கேட்கறாங்க. ஓகேவா, இதோட சரியான பாத்தீங்கன்னா வந்து மார்ட்டிமர் வீலர் அவர்கள் தான் வந்து நமக்கு என்ன இருக்காரு, அரிக்கமேட்டோட அகழ்வாராய்ச்சி வந்து ஆரம்பிச்சு வைக்கிறாரு. ஓகே ஃபைன். சோ இதே போல பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல பாத்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணி கேட்கறாங்க. உதாரணத்துக்கு வேற கொஸ்டின் எப்படி கேட்கலாம், ஹரப்பாவுடைய அகழ்வாராய்ச்சி எப்ப ஆரம்பிக்கப்பட்டது, 1921 ஆரம்பிச்சு தயாராம் சாணி அவர்கள். அது ஹரப்பாவுக்கான மீனிங் என்ன, புதையுண்ட நகரம். அடுத்த கொஸ்டின் எப்படி படிக்கணும் பாத்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ இருக்குன்னா மொஹஞ்சதாரோ 1922 ஆர்டி பானர்ஜி. அவன் மொஹஞ்சதாரோக்கு மீனிங் சோ பாத்தீங்கன்னா மவுண்ட் ஆஃப் டெட், இறந்தவர்களின் மேடு. இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அதே போல இண்டஸ் வேலி பகுதியில் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய நகரம் எதுனா மொஹஞ்சதாரோ, ஃபர்ஸ்ட் நகரம் பாத்தீங்கன்னா ஹரப்பா. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இண்டஸ் வேலி மக்கள் பயன்படுத்திய பானைகளை பத்தி பார்க்கும்போது சிவப்பு மற்றும் கருப்பு வண்ணம் பூசப்பட்ட பானைகள் பயன்படுத்துறாங்க. சரிங்களா, அவங்க மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு டாபிக் படிச்சீங்கன்னா அது சம்பந்தம் வரக்கூடிய மற்ற 4 ஆப்ஷனையும் தெளிவா படிங்க. அப்பதான் வந்து நம்ம கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். சோ அடுத்த கிளாஸ்ல வந்து புத்தகங்களை பத்தி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.